வடமாகாணத்தில் பரவிவரும் ஆக்கிரமிப்பு கலையான பாத்தீனியத்தால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் பாதினிய கலை அதிகளவில் பரவியுள்ளது. இந்திய ராணுவத்தின் வருகையுடன் பரவிய பாதினிய கலையை இதுவரை கட்டுப்படுத்த முடியாதுள்ளது. மனிதர்களுக்கும் விவசாயத்துறைக்கும் கால்நடைகளுக்கும் கேடு விளைவிக்கும் தாவரமாக பாதினியம் காணப்படுகின்றது. விவசாய பயிர்களை அழித்து ஆக்கிரமித்து வளரக்கூடிய தன்மையுள்ளமையினால் இந்த செடி பரவும் இடத்தில் பயிற்சிகையினை மேற்கொள்ள முடியாது. ஒரு 20 வருஷமாக இந்திய காலத்திலே ஆடு மாடுகளோட வந்து சேர்ந்த ஜாமான் மாறி காலம் துவங்க ஒவ்வொரு வருஷமும் இது உண்டாகி எங்களுக்கு பெரிய தாக்கங்களை உண்டாகி கொண்டிருக்கு. இதை நிரந்தரமாகவே இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளுக்கு இதால பெரிய தாக்கம் இருக்கு. இந்த பரம்பல்ன்ற வேகம் மற்ற எந்த பயிரையும் விட கூடுதலாக இருக்கிறபடி, ஏன்னா விதையை ஒரு மரத்திலேயே நியாயமான விதைகள் லட்சக்கணக்கில் உண்டாகி எல்லா பயிர்களையும் தாக்குற ஒரு வயல்வெளியில் 2 மரம் நின்றாலும் காணும் அந்த வயல்வெளி முழுக்கவே அதன் தாக்கம் வரும். அப்படியான ஒரு அழிவுக்குரிய ஒரு சாமானை நாங்கள் முற்றுமுழுசாக அழிக்கணும் என்று தான் யோசிக்கிறோம். பாதினிய கலையொன்று சுமார் 10,000 தொடக்கம் 15,000 வரையிலான விதைகளை வெளியிடுகின்றது. இந்த விதைகள் நீண்ட கால வாழ்நாள் தகமையை கொண்டவை. பாதினிய கலையை 5 வருடங்களுக்குள் இல்லாதொழிக்கும் நோக்கில் வடமாகாண சபையால் முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தற்போது செயலிழந்துள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த பாதினியத்தால் எங்களுக்கு வர மாறி காலங்கள்ல எல்லாம் பெரிய மழை முடிய பெரிய கஷ்டமா தான் கிடக்கு. இதுக்கு முதல் காலங்கள் எல்லாம் இதை அழிக்கிறதுக்காக ஒழுங்கு செய்தவே அதை முற்றற தீரே இல்லை. அதால எங்களுக்கு பெரிய இடைஞ்சலா தான் இருக்குங்க. கடந்த காலங்களில் இதை பற்றி முயற்சி எடுத்தும் அது தீவிரமா நடைமுறைப்படுத்த இல்லை. இப்ப எல்லாம் எங்களுக்கு அந்த தோட்டத்தால இந்த பாதீனம் பாரத்தாலே எங்களுக்கு சரியான இழப்பீடுகளா கிடக்குது. அதனால லாபமும் குறைவு, சரியான நட்டமா தான் கிடக்குது. அப்ப இதை எப்படியும் அழிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும். சிறுபவங்க செய்ய பெரிய வளர்ச்சி அடைஞ்சு போய் இருக்கிறதால எங்களுக்கு இந்த தாக்கம் கூடுதலாக இருக்கிறதால அதுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி கூடுதலான விளைச்சி இல்லாமல் போய்கொண்டே இருக்கு. வருமானம் வரிகள் இந்த இதுகளுக்கு குறைவாக தான் இருக்கு. இந்த தாக்கம் ஏற்படுறதால குறைவாக இருக்கு. எல்லா இடங்களில் கொஞ்சம் கூடுதலான வருமானம் இருக்கக்கூடிய இருக்கு. எமது நிலங்களில் மிக பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பாதினிய கலையை கட்டுப்படுத்துவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும்.